வணக்கம். சங்கிகளின் ஆதரவாளன் கதிரேசன். கடந்த திமுக ஆட்சியிலையும் சரி, இப்போ நடந்திருக்கிற டிவிகே ஆட்சியிலையும் சரி, மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான், பிஎம்சி திட்டத்தெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு கடுமையாக அடம்பிடிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அவனை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியிலையும் சரி, இப்போ டிவிக ஆட்சியிலையும் சரி, அவங்க சொல்கிற கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் அவங்களுடைய வாழ்வியல் சூழ்நிலை, அவங்க வாழ்கிற இடம், அந்த மாதிரி அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை அவங்களால முழு கொள்கையை படிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, இப்போ நம்ம சொல்கிறது அந்த ஏழை மாணவர்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் அறிவில்லை, கிராமப்புற மாணவர்களும் ஏழை மாணவர்களும் முட்டாள்கள் அப்படின்னு சொல்ல வரானுங்களா அப்படின்னு தெரியல. இவனுடைய உண்மையான நோக்கம் கிராமப்புற மாணவர்கள் மேலே எல்லாம் கிடையாது. இவனோட உண்மையான நோக்கம், அதுக்கு இவனை சொல்கிறதுக்கு உண்மையான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பிஎம்சி திட்டம், தனியார் அரசு பள்ளிக்கூடங்களில் மும்மொழி கொள்கை வந்துட்டாலோ, இல்லை பிஎம்சி திட்டத்தில் வர்ற உலகத்தரம் வாய்ந்த கல்வியை அரசு பள்ளிக்கூடத்தில் கிடச்சிட்டவோ தனியார் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் சேர்றதைய எண்ணிக்கை குறைஞ்சிரும். இன்றைக்கி இன்னத்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளும் அரசியல் சார்ந்தவர்களும் கோடீஸ்வரன் இவனை தான் இன்றைக்கி தனியார் பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கானுங்க. இவனை ஒரு சிண்டிகேட் அமைச்சு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் எந்த வகையிலையும் அரசாங்க பள்ளிக்கூடத்தை மேம்படுத்திடக்கூடாது, அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மும்மொழி கல்வி கிடச்சிடக்கூடாது, உலகத்தரம் வாய்ந்த கல்வி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வந்துடக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா கிராமப்புற மாணவர்களும் இல்லை, நகரப்புறம் யாராக இருந்தாலும் தனியார் பள்ளிக்கூடத்தை சேர்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடும், இவனுக்கு வருமானம் போயிடும் அப்படிங்கிற ஒரே எண்ணமே தவிர கிராமப்புற மாணவர்கள் மேலே எந்த அக்கறையும் இவனுக்கு கிடையாது. ஏழை மாணவர்களுக்கும் சரி, நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவனை சொல்கிறாங்க கிராமப்புற மாணவர்களே வாழ்வாரம், அவங்க சூழ்நிலை, அவங்களால படிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த தேதியில் புள்ளி விவரம் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். கிராமப்புறத்தில் இருக்கிறது ஏழை மாணவனும் சரி, பணக்கார மாணவனும் சரி, டெய்லி அன்றாட வேலைக்கு போகிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் சரி, 90% 95% பேர் நகரப்புறத்துலேருந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில தனியார் பள்ளிகள் கிராமப்புறங்களை சுற்றியே ஒரு சில தனியார் பள்ளிகள் இருக்காங்க. அந்த பள்ளிகளில் தான் குழந்தைகள் படிக்க அரசு பள்ளிகளில் குழந்தைகளுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப வறுமை கோட்டுக்கு ரொம்ப கீழே இருக்கவங்க தான் இன்றைக்கி படிக்கிறாங்க. நிறைய அரசு பள்ளிக்கூடங்களும் மூடிட்டாங்க. ஏன்னா அரசு பள்ளிகளும் குழந்தைய வர்றதில்லை. அரசு பள்ளிகள் நிறைய அரசு பள்ளிகளில் மூடிட்டாங்க பார்க்குறோம். இப்போ இன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு அரசு பள்ளிகள் பார்த்திங்கன்னா ஒரு வகுப்புக்கு ஒரு 4 குழந்தைக்கு 5 குழந்தைக்கு படிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, தரமான கல்வி அரசு பள்ளிக்கூடங்களில் இல்லை. அதுதான் காரணம். அதை வர்ற அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் தரமான கல்வி வர்றதுக்கு இவனுக்கு விட மாட்டேங்கிறானுங்க. அதுதான் காரணம். இதை இவனை சொல்கிறது இவனை சொல்கிற காரணம் ஏழை குழந்தைகள், கிராமப்புற குழந்தைகளுக்கு அவங்களுடைய வாழ்வியல் சூழ்நிலை, அந்த சுற்றுப்புற சூழ்நிலை அதான் இவனை சொல்கிறது ஏழை மாணவர்களும் கிராமப்புற மாணவர்களும் அறிவற்றவர்கள் முற்றார்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது நமக்கு தோணுது. இவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள் ரொம்ப ஒரு குக்கிராமத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து உலக சாதனை படைத்தார். இப்படி ஒரு மனிதர் இந்தியாவில் இருக்கிறாரா அப்படின்னு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு படித்தார். அவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான், ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவர் தான். அவர் உலக சாதனை படைத்தார். அவர் படிக்கலையா? அவர் என்ன சிட்டியில் பிறந்து இப்போ கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்தவர்னா கேட்டால் இல்லை. அதே மாதிரி காமராஜர் அவர்கள், அவர் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த சிஎம்மானவர் தான். இந்தியாவில் இதுவரைக்கும் அவர் கொடுத்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை யாருனாலும் இவங்க கொடுக்க முடியல. அவரும் கிராமப்புறத்துலேருந்து வந்தவர் தான். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கேரளா மாநிலத்தில் ஒரு சின்ன குக்கிராமத்தை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வளர்ந்த ஏழை குடும்பத்தில் வந்தவர் தான். அது அவரையும் அப்படித்தான் மக்கள் திலகம் அப்படின்னு போட்டு தெய்வமாகவே ஒரு பார்க்குற அளவுக்கு மிக சிறப்பான ஆட்சி செஞ்ச திறமையான முதல்வர் தான் எம்ஜிஆர். அவரும் ஒரு கிராமப்புறத்தில் ஏழ்மையான வீட்டில் பிறந்தவர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம
பிஎம் மோடி அவரும் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து டீயெல்லாம் விற்று ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன். இன்றைக்கி உலக நாடுகளே மோடி எப்போ வாய் திறப்பார், மோடி என்ன சொல்லுவார், மோடி எப்போ என்ன பண்ணுவார், யாரை பார்த்தாலும் மோடி மோடி மோடின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு உயரமான இடத்துல அவர் என்ன நகரத்துலேருந்து தான் வந்தாரா, இல்லை கோடீஸ்வரம் வீட்டில் வந்தாரா, இல்லையே ஏழை வீட்டில் தானே பிறந்தார், கிராமத்தில் தானே பிறந்தார். இந்த மாதிரி நான் சொல்கிறேன், இவங்க எல்லாருமே நான் இப்போ சொன்ன அத்தனை தலைவர்களும் ஏழை வீட்டில் பிறந்து குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்துருந்தேன். அவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா, அவங்கள திறமையாக ஆட்சி பண்ணலையா, திறமையாக எதுவும் பண்ணலையா, இல்லை அதனால் இவனுங்க சொல்கிறது முழுக்க முழுக்க போய் இன்றைக்கி கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் நிறைய உலக சாதனைகள் பண்ணிகிட்ருக்காங்க, பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வருஷம் 10th குக்கிராமத்தில் வந்த மாணவர்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. இதுக்கும் நகரத்தில் இருக்கிற பள்ளிக்கூடம்லாம் கிடையாது, ஒரு கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடம் தான். கிராமத்தை ஒட்டி உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தை தான் படிச்சுக்கப்படி 480 சில்லறை மார்க், அதாவது ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அதனால் கிராமப்புற மாணவர்கள் இவங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இவங்களுடைய உள்நோக்கம் அரசு பள்ளிக்கூடம் தரம் உயர்ந்தாலோ, அரசு பள்ளிக்கூடத்தில் முன்மொழி வந்தாலோ, அரசு பள்ளிக்கூடம் அதாவது உலகத்தரத்துக்கு உயர்ந்தாலோ இவனுடைய வருமானம் பாதிக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் இவனுடைய உள்நோக்கமே தவிர, மற்றபடி தமிழக மாணவர்கள் மேலேயோ தமிழக மாணவர்கள் மேலே இவனுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையவே கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் அரசியல் ஆதரவு உள்ளவர்களும் போலீஸும் அத்தனை பேர்த்துக்குமே தனியார் பள்ளிக்கூடம் இருக்குது. இல்லைன்னு எவனாலும் சொல்ல முடியுமா? முதல்ல நீங்கள் மும்மொழி கொள்கையை அனுமதிங்க, பிஎம்ஸ்ரீ திட்டத்தை அனுமதிங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு தேவையான சௌகரியங்களை மத்திய அரசு பண்ணி கொடுக்குது, நீங்கள் விடுங்க. படிக்க பிரியம் இருக்கும் மாணவர்கள் படிக்கட்டும். அப்படி படிக்கலைன்னா அது அவங்க சௌகரியம். பயிலே போய்ட்டு இப்போ என்ன பயிலாம் போனால் அந்த உங்களுக்கு அதை நஷ்டம் இருப்போது. அந்த பையன் படிக்கும், இந்த வருஷம் பயிலனா அடுத்த வருஷம் படிச்சுட்டு போகிறான். அது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அந்த திறமைகளை இந்த மாதிரி கதையெல்லாம் கட்டிகிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு வருமானம் போயிடும் அப்படிங்கிற மட்டும்தான் கேட்டுருக்கீங்க. தவிர மாணவர்களுடைய தமிழக மாணவர்களுடைய நலனில் எந்த அக்கறையும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது இது தெளிவாக தெரியுது. அரசாங்க பள்ளியில் முதல்ல கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். அவங்க உலகத்தரத்துக்கு கண்டிப்பாக உயர்ந்துருவாங்க. இது 100% உண்மை. அதான் இந்த தேர்தலில், இந்த 2026 10th தேர்தலில் கிராமத்தில் இருக்கிற மாணவர்களை எனக்கு தெரிஞ்சு ஒரு 75% மாணவர்களுக்கு மேலே தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் 450, 460, 470, 480 அந்த மாதிரி மார்க்கு வாங்கியிருக்காங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நீங்கள் சொல்கிறீங்களா, அரசாங்க பள்ளிக்கூடம் இருமுறை அதுலேயே 400 மார்க்குக்கு மேலே வாங்கின இளைஞர்கள் மாணவர்கள் நிறைய இருக்காங்க. அதனால் முதல்ல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்களுடைய சுயநலத்துக்காகவும் உங்களுக்கு வருமானம் போயிருக்காகவும் உங்கள் தனியார் பள்ளிக்கூடம் நடத்துகிற வருமானம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக மாணவர்களை வஞ்சிக்காதீங்க. இது நீண்ட நாள் நிலைக்காது, உங்களுடைய அரசியல் நினைக்காது. நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஊரா மும்மொழி கொள்கை இருக்கும், பணம் கட்டி, அதாவது உங்களுடைய நோக்கம் படிக்க வேண்டாம்னு சொல்லலை, பணம் கட்டி படிங்கன்னு சொல்கிறீங்க. நாங்கள் நடத்த ஸ்கூலில் பணத்தை கட்டி நீங்கள் மும்மொழி கழிச்சிங்க, ஆனால் ஃப்ரீயாக நீங்கள் படிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது தான். அதுதான் உங்களுடைய உள்நோக்கம் நான் நினைக்கிறேன். நீங்கள் நடத்த அத்தனை மும்மொழி கொள்கைக்கு. ரெண்டாவது, அதாவது ஒரு எம்எல்ஏ எம்பி அதில் வார்டு கவுன்சிலில் இருந்து அத்தனை பேர்த்தோட குழந்தைங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் எவனாவது ஒருத்தன் சொல்லுங்க பார்க்கலாம், ஒருத்தன் சொல்லுங்கடா, ஒருத்தன் சொல்லுங்க, நான் என்னோடய குழந்தை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஒருத்தன் சொல்லுங்க, நான் பார்த்துக்கலாம். அத்தனை பேர்த்தோட குழந்தைங்க தனியார் பள்ளிக்கூடத்தில், அதுவும் தரமான பள்ளிக்கூடத்தில் சிபிஎஸ்சி தரமுள்ள இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறீங்க. மும்மொழி உங்கள் குழந்தைங்க மட்டும் தெளிவாக படித்து நல்ல வேலைக்கு நல்ல இடத்துக்கு வரணும். கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு போஸ்ட் ஓட்டிட்டு தெருவு அதுதான் உங்கள் உள்நோக்கம். உங்கள் உள்நோக்கம் எங்களுக்கு நல்லா புரியுது. இந்த வேஷம் ரொம்ப நாளைக்கு நினைக்காது. காட்சி மாறும், அரசியல் மாறும், எல்லா சூழ்நிலையில் மாறும். மாணவர்களுக்கும் என்ன தேவையோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான வேலைகளை நமது பாரத பிரதமர் அவர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக செய்வார், செஞ்சே தீர்வார். இது கூட்டி சீக்கிரம் இது நடந்தே தரும். ஜெய்ஹிந்த், வணக்கம்.